ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயக சதுர்த்தி சிறப்பாக விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச எள்ளு பூர்ண கொழுக்கட்டை தாங்க நம்ம செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டையை எப்படி ஈஸியாக சாஃப்டாக செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி என்னுடைய வீச்சை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஈரமே இல்லாத பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப்பை மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. எள்ளு வாங்கினதும் சலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் 1 கப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எள்ளை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கருகாமல் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வறுத்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச எள்ளையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த எள்ளை ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காம ஓரளவு அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப்பு எள்ளுக்கு 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான அளவு. ஃபைனலா 1/2 கப்பு துருவன தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பூர்ணத்துக்கு டேஸ்ட் வேணும் இல்லையா, அதுக்காக 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இது வறுபட நல்லா இறுக ஆரம்பிச்சிரும். அதாவது பூர்ணம் கை பிடிக்கிற அளவுக்கு வர ஆரம்பிச்சிரும். இதை அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா நம்ம மாவு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம கொழுக்கட்டை மாவு செய்யறதுக்கு 1 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. மாவு உங்களுக்கு ஒட்டாம இருக்கிறதுக்காக கீ இல்லைன்னா பட்டர் உங்களுக்கு சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல். இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 கப்பு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. முடிஞ்ச அளவு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டான மாவு கிடைக்கும். இதை அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் அதை ஒரு பிளேட்டில் மாற்றிருங்க. இப்போ கையில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு கடைசியாக சேர்க்கக்கூடிய ஆயில். இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஆயில் தேவைப்படாது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் தண்ணியை கரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருந்தீங்கன்னா
மாவில் வெடிப்புகள் இருக்காது, சாஃப்டாகவும் இருக்கும். இதை ஒவ்வொரு உருண்டைகளா பிடிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். இது மாதிரி கொழுக்கட்டை மோல்டு உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கிறலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ல நீங்க கையிலேயே ரெடி பண்ணிக்கிறலாம். உங்க வீட்டில் வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையில கூட நீங்க எள்ளு பூர்ண கொழுக்கட்டையை ஈஸியா ரெடி பண்ணலாம். இது மாதிரி எல்லா மாவுலையும் பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாருங்க ஷேப் எவ்வளவு அழகா வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்புக்கு நீங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவு பூரணத்தை கொஞ்சமாவே ஸ்டஃப் பண்ணி வைங்க, இல்லைன்னா உங்களுக்கு பூரணம் வெளியில வர ஆரம்பிச்சிரும். இத அப்படியே வேக வைக்க வேண்டியதுதான். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இட்லி குண்டான்ல தண்ணியை நல்லா தாராளமா ஊத்திக்கோங்க. இத அப்படியே மூடி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் ஓபன் பண்ணிருங்க. இப்ப தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த பூர்ண கொழுக்கட்டைகளை ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதை ஷார்ப்பா ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விட்டுக்கோங்க. இப்ப கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்திர வேண்டியதுதான். இப்ப இந்த எள்ளு பூர்ண கொழுக்கட்டை ரொம்பவே அருமையா சாஃப்டா ரெடி ஆயாச்சு. இது எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா? இப்ப பாருங்க, நம்ம ஆல்ரெடி ஸ்டஃப் பண்ணி வச்சிருந்த எள்ளு பூரணம் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. இது மாதிரி ஈஸியான சாஃப்டான எள்ளு பூர்ண கொழுக்கட்டைய பிள்ளையாருக்கு படைச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல் ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பாய்.